The Tamil Nadu Chief Minister, whom I saw in flesh and blood for the first time, I've seen him in movies, and I was very impressed when he said Tamil Nadu wants to grow to a $1.5 trillion economy by 2035. அவர் நிருபர் கூட்டத்தை பேசச்ச விஜய் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை 3 மடங்கு உயர்த்துகிறேன் என்று சொன்னது வரவேற்கத்தக்கது என்று சொன்ன தவிர, டெல்லியில் இருந்து தமிழகத்திற்கு ஒரு வாரத்திற்குள் 3 அதிகாரிகள் வர இருக்கிறார்கள். சில திட்டங்களுக்கு ஆன் த ஸ்பாட்ல பிரைம் மினிஸ்டர் அப்ரூவல் அங்க இருக்காங்க என்பதுதான் சிறப்பு செய்தியாக. இது பெரிய டெவலப்மெண்ட் மாதிரி. கோவையில் ஒரு எய்ம்ஸ் வேணும் இருக்காரு. பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டாரு. பக்கத்தே இருந்த ஜே.பி. நட்டா சுகாதார அமைச்சர் உத்தரவாதம் கொடுத்தார். ஏன்னா திமுக நிலம் கொடுக்காத தமிழ்நாடு மதுரை இருக்கு. மத்திய அரசாங்கம் 60 ரூபாய் தரப்போது, ஸ்டேட் கவர்மெண்ட் 40 ரூபாய், 40% 60%. கண்டிப்பாக தமிழகத்தில் கோவையில் ஒரு எய்ம்ஸ் வர 3 வருடத்தில் வர இருக்கிறது என்பதைத்தான் மகிழ்ச்சியுடன் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். 7500 கோடி ரூபாய் 3 வருடத்தை தரப்புறாங்க. சென்னையினுடைய டெவலப்மெண்ட் நேற்று கேட்டாரு, இன்னைக்கு பணம் வந்துருச்சு. ஸ்டாலின் மாதிரி எதிர்ப்பு போக்கு, சண்டை போடுற போக்கு, நட்பை பார்க்கிறார். திமுக துரோகத்தை பார்க்கிறது. அதனாலதான் ஒண்ணுமே நடக்காது போச்சு தமிழ்நாடு. இன்னும் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி ஒடிக்கப்படல. இததான் இன்னைக்கு திமுக கையில எடுத்திருக்காங்க. அவங்க இத்தனை நாள் இந்த காலையில எடுத்தாங்க. இப்போ இத்தனை நாள் இது ஜப்பான் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து பணம் வந்தாகணும். ரவீனா உதயநிதி செங்கலை காமிச்சாரு, என்னாச்சு? செங்கலை காமிக்காது 7000 கோடி வாங்க போறாரு விஜய். அதே இது ஏன் 5 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ரகசியமா ஒண்ணு இருக்கு பண்ண போறேன்னாரு உதயநிதி. என்ன பண்ணாரு? உதயநிதி எங்க இருக்காரு? அவர் ஏன் நின்று பேசுறதுக்கு சட்டசபையில எலெக்ஷன் ப்ராமிஸ், எம்டி ப்ராமிஸ் கொடுத்தாங்க, ஏமாத்தினாங்க. முடிஞ்சது, அதை முடிஞ்சது, ஒண்ணுமே இல்லாத ஆயிடுச்சு. கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. தி எக்ஸ்போஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரவீனா. இன்றைய நேர்காணலில் நம்மோட இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர், மூத்த பத்திரிகையாளர், டெல்லியில இருந்து ராஜகோபால் சார் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். எவ்வாறு? ஃபைன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர். இரு சிங்கங்கள் நேருக்கு நேர். நேத்து நிதி ஆயோக் கூட்டத்துல எப்படி இருந்தது? நிதி ஆயோக் கூட்டத்துல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் முன்வைக்கப்பட்டது சார்? தங்களுடைய நேயர்களுக்கு ரவீனா மூலமாக சொல்ல வேண்டும் என்றால், பிரதமர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் பேசுவதை நரேந்திர மோடி குறிப்பெடுத்துக் கொண்டிருந்தார். தமிழகத்திற்கு 1.5 ட்ரில்லியன் எக்கானமி 2030 வருடத்திற்குள் தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தையும் இண்டஸ்ட்ரியல் குரோத் எல்லாத்தையுமே நான் 3 மடங்கு அதிகரிப்பேன் என்ற ஒரு உத்தரவாதத்தை பிரதமர் முன்னடியாக முதலமைச்சர் சொன்ன பொழுது பிரதமர் அந்த மேஜை தட்டி நல்லா இருக்குன்னு அதுவே ஒரு பெரிய வரவேற்பு. இந்த முதலமைச்சருக்கு செய்யாததை அவர் செய்து காண்பித்தார். இருப்பினும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் எழுதி கொண்டு போன 14 பாயிண்ட்ஸ் முக்கியமா இருக்குது. அது அந்த 14 பாயிண்ட்ஸ் நான் எழுதி வச்சு உங்களுடைய நேயர்களுக்கு காண்பிக்க ஆசைப்படுகிறேன். அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண்களுடைய பாதுகாப்பு, பெண்களுடைய முன்னேற்றம், செல்ஃப் ஹெல்ப் குரூப் வேணும். அதை தவிர யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும். நீட்டை பத்தி பேசணும். பல தொழிற்சாலைகள் வேண்டும். பரந்தூர் விமானத்திற்கு பதிலாக ஒரு புது விமான நிலையம் கொடுக்கறதுக்கு நிலம் நாங்க தரோம், நீங்க ஃபைனான்ஸ் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. தவிர கோவையில் ஒரு எய்ம்ஸ் வேணும் இருக்காரு. பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டாரு. பக்கத்தே இருந்த ஜே.பி. நட்டா சுகாதார அமைச்சர் உத்தரவாதம் கொடுத்தார். நீங்க லேண்ட் கொடுங்க, நம்ம ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்ல நம்ம அடிக்கல் நாட்டு விழா 3 வருஷத்துக்கு திறந்துடலான்னுட்டு. ஏன்னா திமுக நிலம் கொடுக்காத தமிழ்நாடு மதுரை இருக்கு. இவர் அந்த மதுரை ஜப்பானோட சேர்ந்து கனெக்ட் பண்ணாங்க. இப்போ டைரக்டா மத்திய அரசாங்கம் 60 ரூபாய் தரப்போது, ஸ்டேட் கவர்மெண்ட் 40 ரூபாய், 40% 60%. அந்த ரேஷியோட போச்சுன்னா கண்டிப்பாக தமிழகத்தில் கோவையில் ஒரு எய்ம்ஸ் வரக்கூடிய மனுவை 3 வருடத்தில் வர இருக்கிறது என்பதைத்தான் மகிழ்ச்சியுடன் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இன்னைக்கு பாருங்க, நம்ம 2 பேர் பேசும் பொழுது 7500 கோடி ரூபாய் 3 வருடத்தை தரப்புறாங்க. சென்னையினுடைய டெவலப்மெண்ட் நேற்று கேட்டாரு, இன்னைக்கு பணம் வந்துடுச்சு. இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்னா நன்றாக இருந்திருக்கும். ஸ்டாலின் மாதிரி எதிர்ப்பு போக்கு, சண்டை போடுற போக்கு, அந்த ஒரு ஜகடா அப்படி அடிச்சுக்கிறது, அதெல்லாம் தப்பு தவிர்த்தார் விஜய் அவர்கள். அதனால்தான் விஜய்க்கு பாராட்டுதல்கள் குவிந்த வண்ணம் இருக்கின்றன. அசோக் லகரி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய பொருளாதார நிபுணர், நிதி ஆயோக்குடைய தலைவர், பிரதமர். ஆனால் இவர் துணைத்தார். அவர் தான் மீட்டிங் நடத்தினார். அவர் நிருபர் கூட்டத்தை பேசச்ச விஜய் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை 3 மடங்கு உயர்த்துகிறேன் என்று சொன்னது வரவேற்கத்தக்கது என்று சொன்ன தவிர, பிரைம் மினிஸ்டர்
அந்த கிளாப் பண்ணாங்கன்னு சொன்னதை தவிர தமிழகத்திலிருந்து 3 உயர் அதிகாரி டெல்லியில் இருந்து தமிழகத்திற்கு ஒரு வாரத்திற்குள் 3 அதிகாரிகள் வர இருக்கிறார்கள். தமிழக அதிகாரியுடன் உட்கார்ந்து கொண்டு பிரதமர் சொன்னதும் முதலமைச்சர் சொன்னதை குறித்து வைத்துக் கொண்டு சில திட்டங்களுக்கு ஆன் த ஸ்பாட்ல பேசி டிசிஷன் எடுத்து பிரைம் மினிஸ்டர் அப்ரூவல் வாங்க இருக்காங்க என்பதுதான் சிறப்பு செய்தியாக ரவீனா மூலமாக தங்களுடைய நேயர்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறார். இது பெரிய டெவலப்மெண்ட் மாதிரி 100 மார்க் விஜயனுடைய விஜயத்தை பத்தி. ஓகே, அருமை அருமை ஐயா. இப்ப கோவை எய்ம்ஸ் மருத்துவமனையை பத்தி நிதி ஆயோக் கூட்டத்துல பேசியிருக்காங்க. இதுக்கு முன்னதான் டிஎம்கே பீரியட் ஏடிஎம்கே பீரியட்ல வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை. இத பத்திய கோரிக்கைகள் வைக்காததுக்கு ரீசன் என்ன ஐயா? ஏன்னா இன்னும் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிக்கப்படல, அதுக்கான பணிகள் எதுவுமே நடக்கல இல்லையா? இததான் வந்து இன்னைக்கு திமுக வந்து கையில எடுத்திருக்காங்க. அவங்க இத்தனை நாள் இந்த காலையில எடுத்தாங்க. இப்போ இத்தனை நாள் அவங்க விட்டது கோட்டை விட்டது தானே ஆச்சு. அவங்க வந்து இது ஜப்பான் இன்ஸ்டிடியூஷன் பணம் வந்தாகணும். ரவீனா ஜப்பானுடைய அரசாங்கம் கொடுக்கணும். உதயநிதி செங்கலை காமிச்சாரு, என்ன ஆச்சு? செங்கலை காமிக்காது 7000 கோடி வாங்க போறாரு விஜய். அதே இது ஆக மொத்தம் இந்த மதுரை எய்ம்ஸுக்கு சில சிக்கல்கள் இருப்பது உண்மை. அந்த கல்லூரி கட்டப்பட்டு ஆகிவிட்டது, எய்ம்ஸ் கட்டப்பட்டு ஆகிவிட்டது. அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டைரக்டர் எல்லாம் போட்டாங்க. தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட வெங்கடேசன் எனக்கூடிய எம்பி, அவருக்கு எல்லா கதையும் தெரியும். இப்ப தடால் டிஎம்கேக்கு ஏமாத்திட்டு தமிழ் வெற்றி கழகத்துக்கு வந்துட்டாரு. அவர் பேச சொல்லுங்க பார்ப்போம். லோக்சபால மத்திய அரசாங்கம் தயாராக இருக்கிறது அதுக்கெல்லாம் உதவி செய்ய. எப்ப மோதல் போக்கு இருந்தது யாரும் வரமாட்டாங்கம்மா. ஒண்ணு வேணாம், அவங்க வீட்டுல உங்க அக்காவுக்கு தம்பிச்சிக்கு அக்கா குழந்தை தான் இருந்து நான் கிட்ட போய் சீடினீங்கன்னா அப்படின்னு போயிடும். ஆசையா கூப்பிட்டா வந்து பேசும். அதே மாதிரி விஜய் வந்து ஆசையா பேசுறாரு பிரைம் மினிஸ்டரோட. இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் மோதல் போக்கு வளரும், யாரும் இல்லைங்கிறது அது அரசியல். ஆனா முதல் கூட்டமே நன்றாக இருக்க வேண்டும் என்பதுனா தான் ஃபர்ஸ்ட் கூட்டத்துக்கு இப்ப பாருங்க எவ்வளவு பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா நல்லா பேசுறாரு. ஆக மொத்தம் மதுரை எய்ம்ஸுக்கு வந்து பணம் வரும், அதற்கான ஒரு ஆயத்தங்கள் நடைபெற்று வேண்டும். ஆனா புதியதாக கோயம்புத்தூர் ஃப்ரம் தி பிகினிங் ஸ்டார்ட் பண்றாரு விஜய். ஏன் கோயம்புத்தூர் வச்சாங்கன்னு அரசியல் ரீதியாக தாங்கள் கேட்க வேண்டும். அங்கு அதிமுகவும் திமுகவும் தோற்கடித்து தமிழகத்திலே கோயம்புத்தூர்ல தான் நிறைய வாக்குகள் வந்திருக்கு, அதனால கோயம்புத்தூர் செலக்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க. கோயம்புத்தூரில் வட மாநிலத்தவர்கள் இருக்கிறார்கள், வட இந்திய மாநிலத்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அண்டைப்புறமான இருக்கக்கூடிய அங்கு கிளைமேட் டெம்பரேச்சர் தான் நல்லா இருக்குது, பெங்களூர் மாதிரி ட்ரிவேண்ட்ரம் மாதிரி. அதனால தான் அந்த இடத்த சூஸ் பண்ணாங்க. இருப்பினும் கூடிய விரைவில் அதற்கான ஒரு ஆயத்தங்களை செய்வார்கள். தமிழக சட்டமன்றத்தில் 18ஆம் தேதி ஆளுநர் உரையின் போது கூட இந்த கோயம்புத்தூர் எய்ம்ஸை பற்றி பேச இருக்கிறார் என்று நான் கேள்விப்பட்டேன். மத்திய சுகாதார அமைச்சர் JP நட்டா அவர்கள் அந்த பிரதமர் முன்னிலையிலேயே விஜய்க்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்தார். தங்களுடைய அரசாங்கத்திலிருந்து எங்களுக்கு நிலம் கொடுங்கள், நாங்கள் கட்டி தருகிறோம். 60-40 என்ற ரேஷியோல 60 ரூபாய் நாங்க போட போறோம், நீங்க 40 ரூபாய் போடுங்க, கட்டி முடிக்கலாம், கூட்டுறவுல வச்சுக்கலாம். 60% 40%. இதுதாங்க நடந்தது ரவீனா. சூப்பர் சூப்பர். இப்ப நாளைக்கே வந்து 7500 கோடியை கொடுக்க போகுது மத்திய அரசு அப்படின்னு கேட்கும் போது மகிழ்ச்சியா இருக்குது. இதுல வந்து தொடர்ந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்ட ஒரு முக்கியமான 2 விஷயங்களை நான் நோட் பண்ணணும்னு விரும்புறேன். ஏன் அப்படின்னா, நீட் தேர்வு இங்க தமிழகத்துக்கு வேண்டாம் அப்படின்னு பல முறை கோரிக்கை வச்சும் மத்திய அரசு அதை வந்து கன்சிடரே பண்ணல. சோ இந்த தடவை முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த கோரிக்கையை வச்சிருக்காங்க. இதை கன்சிடர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒண்ணுமா, இது வந்து சட்ட பிரச்சனை. சுப்ரீம் கோர்ட்டால் இது சமர்ப்பிக்கப்பட்டது. சுப்ரீம் கோர்ட்டை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதிர்த்து மத்திய அரசாங்கம் போவதற்கு இஷ்டம் இல்லை. ஏன் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ரகசியமா ஒண்ணு இருக்கு பண்ண போறேன்னாரு உதயநிதி. என்ன பண்ணாரு? செங்கலை தான் காமிச்சாரு. அதனாலதான் தோத்து போனாங்க. உதயநிதி எங்க இருக்காரு? அவர் ஏன் நின்று பேச சொல்லுங்க பாங்க சட்டசபையில. ஆக மொத்தம் உதயநிதி வந்து எலெக்ஷன் ப்ராமிஸ், எம்டி ப்ராமிஸ் கொடுத்தாங்க, ஏமாத்தினாங்க. இதோ முடிஞ்சது அதை முடிஞ்சது ஒண்ணுமே இல்லாத ஆயிடுச்சு. தட் இஸ் வை போகக்கூடிய நிலைமையில பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு டேக் எ டிஃபரெண்ட் டர்னா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கூடிய விரைவில் அதற்கான ஒரு ஆயத்தங்களை செய்து முடிப்பார்கள். 50 லட்சம் கையெழுத்து வந்து நீட்டுக்கு எதிராக வாங்கி உதயநிதி அவர்கள் கொடுத்திருந்தாங்களே, அவங்க எந்த ஸ்டெப் எடுக்கலே நம்ம சொல்ல முடியாதுல்ல. 50 லட்சம் வாங்கிட்டு என்ன இது பண்ண முடியும்? அதனால இவ்வளவு மத்திய அரசாங்கம் பயந்துருவாங்களா? அதனால 50 லட்சம் கையெழுத்து வாங்கிட்டதுனால 8 கோடி பேர்ல 50 லட்சம் மீதி 7 பேர் வந்து மேல வச்சிருவாங்களா?
என்னம்மா இது கணக்கு? 50 லட்சம் கணக்குன்னு 8 கோடி பேர் 7 கோடி 50 லட்சம் பேர் ஏன் கைது போடல? அதுவும் கேட்பாங்கல்ல. இது இப்போ அரசியல் முதலமை ஆனால் இவர் வந்து ம். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் நட்பை பார்க்கிறார், திமுக துரோகத்தை பார்த்தது. அதனால்தான் ஒண்ணுமே நடக்காது போச்சு தமிழ்நாடு. எல்லாத்த தவிர ஓகே நேயர்களுக்கு ஒரு சிறப்பு செய்தி சொல்லி நான் இந்த விவாதத்தை முடித்துக் கொண்டு அடுத்த வாரம் பேசலாம். விஜய் அவர்களுக்கு கண்டிப்பா. பிரவீன் சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டு காங்கிரஸ் எம்பி நேற்று தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவர் செப்டம்பர் அக்டோபரில் அமெரிக்காவில் உள்ள 3 பல்கலைக்கழகங்களுக்கு, ஏல் யூனிவர்சிட்டி, வேட்டன் யூனிவர்சிட்டி, MIT என்று சொல்லக்கூடிய இடங்களுக்கெல்லாம் தமிழகத்தில் எப்படி தமிழ் வெற்றி கழகம் 2 வருடங்களில் ஆட்சி பிடித்தது என்பதை பற்றி பலர் ரிசர்ச் ஆராய்ச்சி செய்கிறார்கள். ஜனநாயகத்தில் இது ஒரு புது திருப்பமாக பார்க்கிறார்கள் அமெரிக்காவில். அந்த இடத்துல விஜயை அழைத்து கொண்டு போய் எக்ஸ்பிளைன் பண்ண வைக்கப்படுறாரு, விவாதம் செய்ய வைக்கிறார். விஜய் வந்து முதல் அமெரிக்க பயணம் செப்டம்பரில் இருக்க போகிறது. ஏல் யூனிவர்சிட்டி என்பது உலகத்திலேயே பெரிய யூனிவர்சிட்டி. அங்குதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூட படித்தார்கள், லெக்சர் கொடுத்தார். அந்த இடத்துல போறாரு இவர் விஜய் அவர்கள் செப்டம்பர் மாதம் 2ஆம் வாரத்திற்கு. எந்த முதலமைச்சரும் அயல்நாடு சென்றால் பிரதமருடைய அங்கீகாரம் வேண்டும். காரணம் என்ன என்று கேட்டால் பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ். எந்த நீங்க தேசத்துக்கு விசிட் பண்றீங்க அந்த தேசத்துடன் இந்தியாவுடைய உறவு எப்படி இருக்கிறது, நல்லதா இருக்கா கெடுதலா இருக்கா, இவர் விஜய் போறதுனால என்ன, அதெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ்க்கு ஒரு புரோட்டோகால் இருக்குது. அதெல்லாம் பண்றதுக்கான கடிதத்தை நேற்று ஆரம்பித்து விட்டார்கள். செப்டம்பர் மாதத்தில் கண்டிப்பாக அயல்நாடு செய்ய இருக்கிறார் விஜய் அவர்கள். ஓகே சூப்பர். அடுத்து வந்து சாதாரணமா இல்ல, ஏல் யூனிவர்சிட்டி பேசுறாரு. வேர்ல்டுலேயே இருக்கக்கூடிய 3 யூனிவர்சிட்டி டாப் யூனிவர்சிட்டி. அங்க குறைந்தது 7000 மாணவர்கள் இந்தியர்கள் படிக்கிறார்கள். தமிழர்கள் குறைந்தது 400 பேர் படிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகத்தை கொண்டு விடும். அங்க பேச போறாருனாலே உலகத்தில் இருக்கக்கூடிய BBC, CNN, IBN போன்ற நியூஸ் சர்வீஸ் எல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. பல தேசத்திலிருந்து பிரதமர்களும் முன்னாள் பிரதமர் இன்னாள் பிரதமர்லாம் வந்து கேட்பாங்க. ஒரு ஜனநாயகம் இந்த தமிழ்நாட்டில் எப்படி தலைத்து வளர்ந்தது, ஃபண்டு கொடுக்காதே ஜெயிச்சாரு அப்படின்லாம் சொல்றாங்க. திமுக ஏன் தோற்றது என்பதை பற்றி கேள்விகள் வரும். கேள்வி பதிலும் பதில் சொல்ல இருக்கிறார் விஜய் என்பதுதான் என்னுடைய சிறப்பு செய்தி சொல்லி நான் அடுத்த வாரம் ரவீனாவுடன் பேசுகிறேன். அதிலிருந்து விடைபெறுவது ராஜகோபால், டெல்லியில் இருந்து. நன்றி ஐயா. தேங்க்யூ. கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் EMI ஸ்ட்ரெஸ். இனி ஒரே EMI ல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் 1 EMI.